இலங்கையினுடைய இன்றைய பிரேக்கிங் நியூஸ் விசேட செய்தி என்ன அப்படின்னு சொன்னா விசேஷ பிரத்யாக் தேசபந்து தென்னகோன் போலீஸ் மாதிபராக கடமையாற்றுவதை தடுத்து உயர் has been delivered by the Supreme Court today. தற்பொழுது காவல்துறை அதிபராக இருந்த அதாவது இன்றைக்கு வரைக்கும் காலையில் வரைக்கும் இந்த அறிவித்தல் வரும் வரைக்கும் காவல்துறை அதிபராக இருந்த தேசபந்து தென்னகோன் அவர்கள் காவல்துறை அதிபர் பதவியில் இருப்பதற்கான தடையினை நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இந்த செய்தியானது ஒரு பிரேக்கிங் நியூஸா பரபரப்பா பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இன்றைய காலையிலிருந்தே மாறி இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில இந்த செய்தியான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோன் செயற்படுவதற்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோனை நியமிக்க ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை வலுவற்றதாக்கி அதனை செல்லுபடியற்றதாக ஆக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அடிப்படை உரிமை மனுக்கள். இந்த அடிப்படை உரிமை மனுக்கள் மீள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைய நாளில் இந்த பரிசீலனையின் பொழுதுதான் இந்த உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட 8 தரப்பினரால் 9 அடிப்படை மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது தேசபந்து தென்னகோன் அவர்கள் போலீஸ் அதிபராக கடமையாற்றுவதை தடுத்து ஜனாதிபதி அவருக்கு வழங்கிய அந்த பதவியை செயலிழக்க சொல்லி இந்த மனுக்கள் அடிப்படை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பல காரணங்களுக்காக 9 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அவருக்கான தடை உத்தரவு இன்றைய நாளில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் போலீஸ் அதிபராக இருக்கிறதுக்கான தடை. அப்படியானா இப்ப என்ன நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த பதவிக்கு பிரதி போலீஸ் அதிபர் ஒருவரை ஜனாதிபதியே நியமிக்க வேண்டும் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஜனாதிபதி இதற்கு தகுந்த ஒருவரை தேர்வு செய்து நியமிக்குமாறு அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த நியமனம் இதுவரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற மாலை 5:30 வரைக்கும் அந்த நியமனம் இன்னும் இடம்பெறல. எனவே இப்ப தேர்தல் வரப்போது தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் நியமித்த இந்த நியமனம் தடை உத்தரவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது அவருக்கு ஒரு பின்னடைவை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் அல்லது அவருடைய தெரிவில் இந்த ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது அவருக்கு அடுத்து வரப்போகிற தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற விமர்சனங்கள் கூட இன்றைய நாளில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான கோணத்திலும் பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி இன்றைய நாளில் பரவலாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த நாட்களில் அதிகமாக பேசப்படுற இன்னொரு விஷயம் 1700 ரூபா நாளாந்த சம்பளம் மலையக மக்களுக்கு வழங்கப்படுவது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டு அந்த வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வர்த்தமானிக்கு எதிராக நிறுவனங்கள் அதாவது தோட்ட நிறுவனங்கள் நிறைய அதிகமான தோட்ட நிறுவனங்கள் சேர்ந்து இதற்கு எதிரான வழக்குகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வர்த்தமானியை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம்னா வர்த்தமானியில் சில விஷயங்கள் அதாவது செல்வடியற்ற சில விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் இருந்தது. அதன் காரணமாக இந்த வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டு புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன இதில் இருக்கிற குழப்பம் எது என்ன வர்த்தமானியா அல்லது நிறுவனங்களுடைய எதிர்ப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் 1700 ரூபா என்ற சம்பள உயர்வு அல்லது நாளாந்த சம்பளம் என்பது மலையக மக்களுக்கு இன்னும் ஒரு பேசு பொருளாகவே தொடர்ந்தும் இருந்து வருது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே தொடர்ந்தும் பார்க்கப்படுது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு ஜனாதிபதி 2-3 நாட்களுக்கு முன்பு பணிப்புரை விடுத்திருந்தார். அது தேதி தொடர்பான அறிவித்தல் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இன்றைய நாளில் பரவலாக ஒரு வாட்ஸ்அப் செய்தி எனக்கும் வந்தது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை கிடைச்சது. அந்த காலகட்டத்துக்குலாம் தேர்தல் நடக்க போகுது. ஆனால் 21ஆம் தேதியா அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தி. இது பலருக்கு வந்த மெசேஜ், எனக்கும் அந்த செய்தி வந்தது. ரைட், அதோடு சேர்த்து ஜப்பானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இன்றைய நாளில் இன்னொரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது நிறுத்தப்பட்ட அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட போகின்ற அபிவிருத்தி பணிகள், ஜப்பானால் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளுக்கான நிதியை ஒதுக்குவதற்கு ஜப்பானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இன்றைய நாளில் அனுமதி வழங்கியிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இலங்கை அதாவது கொழும்புல இந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை
ஜப்பானிய நிதியுதவியோடு செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி அதற்கு சரியான அனுமதி வழங்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இன்னும் இருக்கு. அந்த திட்டமானது பங்களாதேஷில் அமுல்படுத்தப்பட்டு அது இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டும் இருக்கிறது என்பது இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. அதோட இன்னும் ஒரு பரவலாக சர்வதேச ரீதியில் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியமான செய்தி, காத்மண்டூர், நேபாள தலைநகர் காத்மண்டூர் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செஞ்ச 10 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இன்றைய நாளில் மாறி இருக்கு. எனவே இந்த செய்திகள் தான் பரவலாக எல்லா சமூக வலைத்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்த்த செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.